Okay. Okay, இந்த ப்ராப்ளம் வந்து இந்த சொல்யூஷன் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக். இந்த செட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டு ரீஹேஷ் திஸ் குவிக்லி. ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதை மூவ் பண்ணுறேன் அவுட் ஆஃப் த வே. கீழே போட்டிருக்கிறது வந்து இன்னொரு அல்கரிதத்துக்காக எக்ஸ்பிளனேஷனுக்காக. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஹியர். ஸோ பட் இந்த அல்கரிதம் என்னன்னா, மொதல் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க எல்லா நோட்ஸையும் இந்த செட்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் இந்த செகண்ட் லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணி அதுல அந்த அதுல இருக்க ஏதாவது ஒரு நோட் இந்த செட்ல இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த செட்ல இருக்குன்னா then we can simply return that இல்லையா? ஸோ ஸோ அதான் இங்கே பண்ணுறோம். ஸோ இங்கே கரண்ட் ஏ இனிஷியலாக கரண்ட் ஏங்கிற வேரியபிள் இங்கே ஹெட் ஏக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயில் லூப்பில் கரண்ட் ஏ வேலிடாக இருக்க வரைக்கும், அதாவது நாட் நன்னாக இருக்கிற வரைக்கும் இட்ரேஷன் பண்ண போகிறோம். இங்கே ஒவ்வொரு நோட செட் ஏல ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் ஆட் பண்ண பிறகு கரண்ட் ஏ வில் பி மூவ் டு கரண்ட் ஏ டாட் நெக்ஸ்ட் இல்லையா? ஸோ இனிஷியலாக இந்த லிஸ்ட்டில் ஸோ கரண்ட் ஏங்கிறது like let me just indicate by this variable c. ஸோ ஆக்சுவலாக இப்போ செட் வந்து இப்படி இருக்கும், லிங்க் லிஸ்ட் வந்து இல்லையா? each node points to the next one இல்லையா? ஸோ இனிஷியலாக சி வில் இந்த கரண்ட் ஏ, ஸோ எப்படி போட்டுக்கிறேன், சிஏன்னு போட்டுக்கிறேன். சிஏ வில் பி we are setting it to head A இல்லையா? ஸோ இதுதான் ஹெட் அந்த நோடு அந்த லிஸ்ட்டுக்கு, லிங்க் லிஸ்ட்டுக்கு. ஸோ தென் இது வந்து இந்த செட்டில் ஆட் பண்ணிட போகிறோம். இங்கே செட் ஏ ஈக்குவல் டு மொதல் 4 நோட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் current A equal to current A dot next. So current A dot next வந்து இந்த 1. So therefore CA moves points to this one node. Then again we add that to இந்த செட்ல ஆட் பண்ணது நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டு நோட் நம்ம வந்து அந்த ட்ரீ நோடே ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே நோட வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, வேற அதோட வேல்யூ இஸ் ஜஸ்ட் அன் இன்டிஜர் இல்லையா? இந்த நோடு வந்து நோட டெஃபினேஷன் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ நோட்ல ஒரு வேல்யூவும் இருக்கும், ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டரும் இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் 1 ஆட் பண்ண பிறகு CA becomes current A equal to current A dot next which is 8. அப்புறம் அதையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடி current A equal to current A dot next அது which is இந்த 4. ஸோ இங்கே ரெண்டு 4 வேல்யூஸ் இருக்கு, பட் ரெண்டும் வேற நோடு. ஓகே, அதனால தான் வேல்யூஸ் பார்த்து நம்ம ரெண்டும் ஒன்று நினச்சிடக்கூடாது. அப்புறம் current A moves to 5. ஸோ இந்த செட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு அப்புறம் இங்கே செகண்ட் இந்த லிஸ்ட் பி இருக்கு இல்லையா? ஸோ அதை இட்ரேட் பண்ண போகிறோம், அதை இட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுவும் இது இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அது வந்து கரண்ட் பின்னு ஒரு வேரியபிள் இனிஷியலாக இட்ஸ் பாயிண்ட் டு ஹெட் பி. அப்புறம் இந்த கரண்ட் பி நோடு நவ் வி ஹவ் இந்த செட் ஏல இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ கிடையாது. ஓகே, இந்த நோடே இதில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வேல்யூ இருக்கு 5, பட் இந்த நோடு இருக்காது. ஏன்னா அந்த நோடு இஸ் லைக் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். ஓகே, அது இல்லைன்னா தென் current p becomes current p dot next. அப்புறம் இந்த 6 நோடு இதில் இருக்கா இந்த செட்ல இல்லை. தென் we move that to இந்த 1 நோடுக்கு. ஸோ இந்த 1 நோடு இந்த செட்ல இருக்கா, 1 வேல்யூ இருக்கு, பட் இந்த நோடும் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த 1 நோடும் இந்த 1 நோடும் டிஃப்ரெண்ட். ஸோ அதுவும் இதுவும் இல்லை. ஸோ நவ் நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த 8 நோட் விச் இஸ் த இன்டர்செக்டிங் பாயிண்ட், இது வந்து சேம் நோட் விச் இஸ் இந்த நோட் இஸ் present in both இந்த லிஸ்ட்லையும் இந்த லிஸ்ட்லையும் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் த இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஸோ இந்த நோடு வந்து இங்கே இருக்கு, அதனால we can return that node. ஓகே, இந்த நோடு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இட்ஸ் த சேம் நோட் இந்த செட்ல இருக்க நோடு. ஓகே, ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ ஒன் ஆஃப் த வேஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஒயில் லூப்புக்கு இப்போ இந்த லிஸ்டோட லென்த் வந்து இந்த லிஸ்டோட லென்த் வந்து எம், இந்த லிஸ்டோட லென்த் என்னன்னு வச்சுக்கிட்டா, ஸோ இங்கே ஒரு இட்ரேஷன் இருக்கு ஃபார் எம் நோட்ஸ். ஸோ இங்கே எம், அப்புறம் இங்கே ஒரு ஒயில் லூப் இருக்கு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா கூட ஆக்சுவலாக இட் வில் பி iterating over the n nodes இல்லையா. அப்புறம் கிரிட்டிக்கல் திங் இங்கே வந்து இந்த செட் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த கரண்ட் பி இன் செட் செக் பண்ணுறதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி will always be just O of 1 கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இங்கே செட் யூஸ் பண்ணாமல் லிஸ்ட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இது O of 1 இருக்கிறதுனால தான் இந்த ஒயில் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி will be just n, where n is number of nodes in this list B. அதுக்கப்புறம் இந்த செட்ல மேக்ஸிமம் இந்த செட்ல there will be n m எலிமெண்ட், சாரி n இல்லை, mன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லிஸ்ட் ஏ இல்லையா. அதனால இந்த செட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி will be O of m. அப்புறம் தென் தட்ஸ் அதுதான் வந்து க்ரோயிங் ஸ்பேஸ் எடுத்துக்குது இல்லையா. ஸோ அதை தவிர மற்ற இந்த ரெண்டு வேரியபிளுமே ஜஸ்ட் லைக் ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஐட்டம்ஸ். ஸோ அது m+2ன்னு போட்டுக்கலாம், பட் அஃப்கோர்ஸ் 2 கான்ஸ்டன்ட்னால இக்னோர் பண்ணிட்டா O of m டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் ஒன் சொல்யூஷன், பட் இதோட ஆப்டிமல் அப்ரோச் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட், ஸோ இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன் இப்போ இந்த கோடை. ஸோ இந்த நெக்ஸ்ட் அல்காரிதத்தோட ஐடியா என்னன்னா, ஸோ இதோட இப்போ இந்த லிஸ்டோட லென்த் வந்து 6 இல்லையா, இந்த லிஸ்டோட லென்த் வந்து 5. ஸோ இந்த லிஸ்ட் லாங்கர். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒயில் லூப்ல இஃப் வி ஸ்டார்ட் இந்த இட்ரேஷன் வந்து if we start both at இந்த parallel nodes, அந்த இந்த லென்த் மைனஸ் இந்த லென்த் எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு தென் இந்த 4 and 6 நோட்ஸ்லேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பித்தோம்னா, ஸோ அது தென் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போனால் 4 and 6 ஒரே நோடா இல்லை, அப்புறம் தென் ரெண்டையுமே மூவ் பண்ணுறோம். அடுத்த நோடு என்ன, இந்த 1 and 1 இது ரெண்டும் ஒரே நோடா இல்லை, வேல்யூ ஒன்று தான், பட் ஆனால் ரெண்டும் வேற நோடு. அப்புறம் ரெண்டையுமே மூவ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நோட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா ரெண்டும் மெர்ஜ் இன்டர்செக்ட் ஆயிடுச்சு.
ஸோ இங்க வந்து போத் ஃபார் லிஸ்ட் ஏ அண்ட் லிஸ்ட் பி இந்த நோடு வந்து சேம் தான். அப்போ தென் வி கேன் ரிட்டர்ன் தி ஆன்சர் இல்லையா. ஸோ மெயின் ஐடியா என்னன்னா லைக் இந்த லென்த் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அங்கேருந்து இட்ரேஷன் ஆரம்பிக்கணும். அதுக்கு முந்தின நோட்ஸ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லென்த் கண்டுபிடிச்சாகணும் ரெண்டு நோட்ஸுக்கும் இல்லையா. ஸோ இங்கே இது லிங்க் லிஸ்ட்டுங்கிறதுனால லென்த் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. லைக் வி ஸ்டார்ட் அட் த ஹெட் அண்ட் கீப் ஆன் மூவிங் டு த நெக்ஸ்ட் நோட். அந்த அப்புறம் கடைசியாக நன் வர்ற வரைக்கும், நெக்ஸ்ட் வந்து நன் ஆகிற வரைக்கும் வி ஹேவ் டு கீப் ஆன் மூவிங். அப்புறம் கவுண்ட்டும் வச்சுக்கணும் எவ்வளோ நோட்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ அது வந்து அது ஒரு தனி மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு get length சாரி இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, யா கரண்ட் ஈக்குவல் டு ஹெட், அப்புறம் லென்த் 0ன்னு செட் பண்ணிக்கலாம். while current length is equal to 1, அப்புறம் then current equal to current dot next, அப்புறம் return length. ஓகே, இது சிம்பிள் கோட் தான் இல்லையா. மீன் ஸோ யா இனிஷியலாக ஹெட்டை கரண்ட் ஈக்குவல் டு ஹெட்னு செட் பண்ணிவிட்டு லென்த் 0ன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கீப் ஆன் அந்த கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எவ்வளோ வாட்டி அந்த மாதிரி மூவ் பண்ணுறோமோ அவ்வளோ தடவை இந்த லென்த் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கரண்ட் வந்து அட் சம் பாயிண்ட் வில் பிகம் நன் இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட் நோடை ரீச் பண்ண பிறகு அடுத்த நோட் பார்த்தா அது நன்னா இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நன் ஆயிடுச்சுன்னா வி ஒன்ட் இட் அதுக்கு மேலே இட்ரேட் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் லென்த் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் இந்த லென்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லென்த் A equal to self dot length head A, இதை பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஹெட் ஏ பாஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி வில் கெட் த லென்த் ஆஃப் அந்த ஹெட் ஏ, அந்த லிஸ்ட் ஏ இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ ரெண்டு லிஸ்டோட லென்த்தும் கிடைச்சிருச்சு. இப்போ நாம லைக் எவ்வளோ எந்த லிஸ்ட் லாங்கரா இருக்கோ அந்த லிஸ்ட்ல we have to skip some of the notes இல்லையா. ஸோ அதுக்கு பண்றதுக்கு if length A is greater than length B, then எவ்வளோ வாட்டி ஸ்கிப் பண்ணணும்? for I in range I in range length A minus length B. அப்புறம் வந்து இங்க current A equal to head A ன்னு செட் பண்ணிக்கிறேன். current B equal to head B ன்னு செட் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம current A equal to current A dot next. ஸோ இங்க இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் லென்த் டிஃபரன்ஸ் 1 தான். அப்படின்னா
இந்த ஃபார் லூப் ஒரே ஒரு இட்ரேஷன் தான் ஓடும் இல்லையா? ஸோ ஸோ ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிளில் லென்த் பி இஸ் லாங்கர் இல்லையா? ஸோ அதனால எல்ஸ் இதே தான் length b is longer, then current b equal to b next. So in the example, length b is longer, length b minus length a is 1. So அப்போ இது ஒரே ஒரு iteration தான் ஓடும். இங்க வந்து basically current b வந்து initially head b point பண்ணிட்டு இருக்கோம். So we move that over here. So next நோடுக்கு. So இப்போ வந்து ரெண்டு current a-வும் current b-யும் they are pointing to parallel nodes இல்லையா? ஸோ இப்போ நாம என்ன பண்ணலாம்னா லைக் while current A is not equal to current B. Return, current A equal to current A dot next, and then current B equal to current B dot next. So, like in the while loop, we are simply going to move both pointers, current A pointer, current B pointer, like check பண்ணிட்டு ரெண்டு மேட்ச் ஆகுதா, ரெண்டு ஈக்குவல் சேம் நோடா இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் நோடுக்கு போயிடணும் ரெண்டுக்குமே இல்லையா? At some point, if there is an intersecting point, எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அந்த current A current B both will point to the same node இல்லையா? ஸோ அதை இப்படி போட்டு பார்ப்போம் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து இங்க வெறும் ஏன்னு போட்டுக்கிறேன் இதை. ஓகே, இது பி. ஓகே, ஸோ இங்க இந்த ஒயில் லூப்ல we'll be moving B to so இது கேபிட்டல் ஏன்னு போட்டுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த லென்த் அதிகமா இருக்கிறதுனால we just move initially B to point to this the 6 node இல்லையா? ஸோ அது இங்க நடக்கும். அதுக்கப்புறமா then we check both. Okay, is this 4 same as 6? இந்த 4 6 node same இல்ல, then we move both of them. இது ரெண்டு வேல்யூஸ் ஒன்று தான் இங்க ரெண்டு நோடுக்கும், பட் the nodes themselves are ரெண்டு நோடு வேற நோட்ஸ், அதனால அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே மூவ் பண்றோம். இந்த current B now, current A points to this node 8 and current B also points to this 8 node இல்லையா? ஸோ அப்போ then we can come out of this while loop. இந்த ரெண்டு நோடு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ we come out of this loop. இங்க வெளியே வந்துட்டு we can return either current A or current B. ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லையா? ஸோ கரண்ட் ஏ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கரண்ட் பி கரண்ட் பி எதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்டர்செக்டிங் பாயிண்டே இல்லைன்னா வச்சுப்போம். லெட்ஸே இப்போ இந்த 845 கூட வந்து டிஃப்ரெண்ட் நோட்ஸ். இங்கே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்டே இல்லாமல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இங்கே என்ன பண்ணுவோம், லைக் வந்து இதோட லென்த் அதிகங்கிறதுனால ஸோ இங்கே வந்து ஒரு நோட் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே போயிடுவோம் இல்லையா? கரண்ட் ஏ will point to this and then this will point to this. அதுக்கப்புறம் ரெண்டு நோடுமே செக் பண்ணிட்டு will keep moving. At some point, like இந்த end வரும்போது current A will point to none and current B will also point to none. இல்லையா? ஸோ ரெண்டும் நன் வேல்யூ இருந்தாலும் they are matching. ஸோ அப்போவும் இந்த ஒயிலு போட்டு வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ we can return again current A current B எது ரிட்டர்ன் பண்ணாலும் doesn't matter இல்லையா? ரெண்டுமே நன் தான் இங்கே. ஸோ
ஸோ இந்த அல்காரிதம் இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருந்தாலும் ஒர்க் பண்ணும், இல்லைனாலும் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கோடு. இப்போ இது ஒரு கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் பண்ணிடுச்சு, மற்ற எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒர்க் பண்ணுதா? ஓகே, எல்லா எக்ஸாம்பிள்ஸுக்கும் ஒர்க் பண்ணுதுங்க. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. எல்லா எக்ஸாம்பிள்ஸுக்கும் ஒர்க் பண்ணுது இது. ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டு போயிட்டேன். இந்த ப்ராப்ளம்லேயே இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இந்த யூசிங் த செட். அதை அதுக்கப்புறமும் ஏன் இதை இன்னொரு அல்காரிதம் பார்க்குறோம்னா, இங்க வந்து இங்க ஒரு ஃபாலோ அப் இருக்கு. Could you write a solution that runs in O of m plus n time and uses only O of 1 memory? ஸோ இந்த அல்காரிதத்தோட டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து O of m plus n தான். பட் இதோட ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி வந்து O of m இருந்தது இல்லையா? ஸோ அதை விட பெட்டராக பண்ண முடியுமான்னு தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, யூசிங் ஜஸ்ட் O of 1 டைம் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ இந்த கோடுக்கு டைம் கம்ப்ளெக்சிட்டின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். சரி, யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா டைம் கம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு? எனி வாலண்டியர்ஸ்? அபவுட் ஸ்ருதி ஏபி, நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லை சௌமியா? இன்னர் லைக் வி ஹவ் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 25 ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இல்லையா? ஸோ பை திஸ் டைம் யூ ஷுட் ஆல் be well versed with time complexity and space complexity measurements. Okay, so அப்படி உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்னும் கரெக்டாக மெஷர் பண்ண முடியலன்னா, லைக் யூ ஷுட் ஜஸ்ட் கோ பேக் டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, ஐ திங்க் ஃபர்ஸ்டோ செகண்ட் கிளாஸ்ல ஐ கவர்ட் எவ்ரி திங் ரைட். வீடியோஸ் இருக்கு, லிங்க்கும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க யூ கேன் கோ வாட்ச் இட் அகெயின் அண்ட் பிகம் கான்ஃபிடென்ட் இன் தட். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சரியா சொல்ல தெரியலன்னா, லைக் இன்டர்வியூல you won't be able to stand out from other candidates. Okay, interviewsல. சரி, வேற யாராவது? how about பிரதோஷ் கே? சரி, ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்போ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஐ திங்க் யூ பீப்புள் ஆர் நாட் கான்ஃபிடென்ட் வித் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர்மெண்ட்ஸ் போல இருக்கு. போய் எல்லாரும் அந்த கிளாஸ், அந்த ஃபர்ஸ்ட் வீடியோஸ், செகண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, யாரையாவது கேட்டேன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு இமீடியட்லி ஜம்ப் இன் அண்ட் ஆன்சர் திஸ் திங். இல்லைனா யூ ஹாவ் டு கோ பேக் டு த ஒரிஜினல் வீடியோஸ், வாட்ச் இட் அகெயின், லேர்ன் இட் அண்ட் கம் பேக் கான்ஃபிடென்ட் வித் திஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் தொடர்ந்து படிக்கலாம். ஓகே, டாக் டு கைஸ்.